அண்மை செய்தி. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த போராட்டமானது டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். हाथ उठा के दूसरे के हाथों को क्या हुआ भाई? बीजेपी मुर्दाबाद मुर्दाबाद मुर्दाबाद, बीजेपी मुर्दाबाद मुर्दाबाद मुर्दाबाद, लश्करशाही बंद करो बंद करो बंद करो, गुंडागिरी बंद करो बंद करो बंद करो, अरे बीजेपी का गुंडागिरी बंद करो, बीजेपी मुर्दाबाद मुर्दाबाद मुर्दाबाद, बीजेपी मुर्दाबाद मुर्दाबाद मुर्दाबाद, लश्करशाही बंद करो बंद करो बंद करो, बंद करो। இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களது முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரம். வணக்கம். இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராக போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல்வேறு எம்பிக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த இந்தியா கூட்டணியுடைய போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை அவை துவங்கியதற்கு முன்பாக வளாகத்தில் நின்று தொடர்ச்சியாக போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக சிபிஐ, இடி உள்ளிட்ட அமைப்புகளை மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் கையில் பதாகை ஏந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த போராட்டத்தை நடைபெற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசு, இடி உள்ளிட்ட நிறுவனங்களில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருவதாக கூறி குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களுமே ராகுல் காந்தி தலைமையில் தொடர்ச்சியாக மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசை கண்டித்து கையில் பதாகை ஏந்தி இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள், இடி, சிபிஐ என மத்திய அரசினுடைய அந்த அமைப்புகள் எல்லாம் மத்திய அரசு தங்களுக்கு சாதகமாக அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருகிறது என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டி வந்த நிலையில் தற்போது எம்பிக்கள் போராட்ட துவங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள், இடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை மத்திய அரசு தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி வருவதாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார்கள். இந்நிலையில்தான் தற்போது அவை துவங்குவதற்கு முன்னால நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது அனைத்து எம்பிக்களும் ஒன்று சேர்ந்து ராகுல் காந்தி தலைமையில் தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியும் அதே போல கையில் பதாகையில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கையில் பதாகையை ஏந்தி தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் போராடி வருகிறார்கள்.